வேதா அழாத. அண்ணி, காலையில இருந்து நீங்க சரியாவே சாப்பிடல. இப்பவாவது ஒரு வாய் சாப்பிடுங்க அண்ணி. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆகட்டும். என் பையன் அனுபவிக்கிற சித்திரவதையை பாக்குறதுக்கு பதிலா நான் ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். என்னக்கா வேதா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இருக்கிற வேதனை போதாதுன்னு நீ வேற ஏமா கஷ்டப்படுத்துற? என்னால முடியலங்க. போலீஸ் கிட்ட அடி வாங்கி அம்மா அம்மான்னு கதர்னது ஐயோ இப்ப வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் வலி தாங்காம அழற சத்தம் என் உசிரியே அறுக்குதுங்க. என் பையனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாதுன்னு என் கண்ணுக்குள்ளே அவனை வச்சு வளர்த்தேங்க. அவனை தாங்கி தங்கமா என் புள்ளைய நான் பாத்துக்கிட்டேனே. எல்லாம் எதுக்குங்க? இப்படி போலீஸ் கையில அடி வாங்கறதுக்கா? இல்ல அக்கா, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா உன்னை அங்க இருக்க வேண்டாம் போன்னு சொன்னோம். நீதான் கேட்கல. உண்மை தெரியற வரைக்கும் நிரபராதி குற்றவாளி எல்லாருமே அவங்க கண்ணுக்கு ஒண்ணுதான். அவங்க அப்படித்தான் விசாரிப்பாங்க. அதெல்லாம் உன்னால தாங்க முடியாதுக்கா. ஏன்பா அந்த போலீஸ்காரனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? என் பிள்ளைய அடிக்காதீங்கன்னு அவன் கால்ல விழாத குறைய கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே, அவன் கேட்கவே இல்லையே. அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம என்ன விரட்டி விட்டுட்டாங்க. என் பிள்ளை சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ வேதா, ஸ்டேஷன்ல அப்படியே விட்டுற மாட்டாங்கம்மா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நீ அழாத. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. என் புள்ள சந்தோஷமா வாழறத பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவன் யார்கிட்டயோ அடி வாங்குறத பாக்குற நிலைமை வந்துருச்சேங்க. இதுக்காங்க நான் நாள் தவறாம கோவிலுக்கு போனேன். அண்ணி, இதுக்காகவா நான் பரிகார பூஜை எல்லாம் செஞ்சேன்? அதுக்காக கண்ட பலனா இது? அவன் என்ன தப்பு செஞ்சான்னு அந்த சாமி என் பையனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கு. அவனை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா அந்த கடவுள் ஏன் உயிரை பறிச்சிருக்கலாமே. இப்படி பேசுற? அம்மா, அருண்க்கு ஏதோ ஆகாதுமா. நீ பேசாத. என் கண்ணு முன்னாலே வராத. எல்லாத்துக்கு காரணம் நீதாண்டி. வேலை வேலைன்னு நீ அலைஞ்சதுனாலதான் என் பையன் கொலைகாரங்கிற பழைய சுமந்துகிட்டு இருக்கான். அம்மா, நான் என்னமா பண்ண? வாய மூடி. ஓ சுயநலத்துக்காக எல்லாரையும் பலி கொடுக்க தயாராயிட்ட இல்ல? கொலைகாரன்னு பேரோட அருண் தூக்கல தொங்க போறான். அத நினைச்சு நினைச்சு இங்க நாங்க எல்லாருமே சாக போறோம். எங்க எல்லாரையும் கொன்னுட்டு நீ அந்த வேலையில சேர்ந்து சந்தோஷமா இருடி.